இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. அதாவது பருத்திப்பால் ஒரு பெரிய எப்படின்னா ஆரம்பத்தில் 88 வருஷத்துக்கு முன்னால் இந்த பருத்திப்பால்லாம் யாருக்குமே தெரியாது. எங்கள் முன்னோர்கள் காலத்தில் இந்த செஞ்சுருக்காங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆயிருக்குன்னா, இந்த பருத்திப்பாலை இந்த சௌராஷ்டிரா அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க இந்த பருத்தி சோறுன்னு செய்வாங்க, சிர்கி பாத். அதான் அவங்க மொழியில் சொல்லுவாங்க சிர்கி பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சௌராஷ்டிரா மொழியில் சிர்கி பாத்னு சொல்கிறது இந்த வளைகாப்பு நேரங்களில் செஞ்சு தருவாங்க. ஏன் செஞ்சு தர்றாங்கன்னா, அந்த உறவினர் முறைகள் சொல்லுவாங்க. அதாவது சம்பந்தக்காரவங்க செஞ்சு தரணும்னு இன்றைக்கும் குல ஆச்சாரப்படி இருக்குது. அப்படி அந்த ஆச்சாரப்படி அந்த சிர்கி பாத்தை செஞ்சு கொடுக்குறது தான் பருத்தி சோறுன்னு சொல்லுவாங்க. அதை பருத்தி சோறை அப்படியே நாங்கள் பருத்திப்பாலை, அதாவது ஆட்டி மாவை ஆட்டி கருப்பட்டி, தேங்காய், ஏலக்காய், சுக்கு, திப்பிலி, சித்திரத்தை, இப்படி பலவிதமான ஆயுர்வேத பொருளையும் சேர்த்து ஒரு கருப்பட்டி. அதாவது கருப்பட்டி இப்போ அதிகமாக பெரும்பாலும் அதிக விலைனால யாரும் தயாரித்து கொடுக்கறது கிடையாது. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கடையில் பருத்திப்பால் சாப்பிட்றீங்க? நான் கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரியும். நான் ஒரு 5 வயசுலேருந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுக்காங்க. நான் இதுவரை இந்த பழக்கத்தை விடாமல் இங்கே இந்த பகுதியில் வந்தால் கண்டிப்பாக பருத்திப்பால் வாங்கி சாப்பிட்டு தான் போவோம். பார்சலும் வாங்கிட்டு போவோம். அதாவது இன்னை வரையும் இவங்களுடைய தரம் மாறாமல் மேலும் மேலும் மேன்மையாக இருக்க வழியே எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நேச்சுரலாக இயற்கை என்னென்ன பொருள் இருக்கோ அதை அம்பிட்டு வச்சு அவங்க இன்ன வரையும் பாரம்பரியமாக தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ 2 வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு வரேனே. அதாவது நான் சும்மக்கல் பழ மார்க்கெட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நைட்டு பழங்களை சாப்பிட்றது, பழங்களை சாப்பிட்றதுனால நைட்டு இப்போ 7 மணிலேருந்து காலையில் 5 மணி வரை பழ மார்க்கெட்டில் வேலை வைப்பேன். இந்த நைட்டு அந்த பழங்களை சாப்பிட்றதுனால, லோடு ஏற்றுறதுனால, சாப்பிட்றதுனால நைட்டு சலதோஷம் பிடிக்க மண்டை கணக்கெல்லாம் கணக்கு. அதனால் என்ன செய்கிறது, அப்படியே தூங்கிடுவோம். 5 மணிலேருந்து மதியம் வரை தூங்கிடுவோம். தூங்கவும் மண்டை நீர் கிடக்கிற மாதிரி இருக்கும், மண்டை கிண்ணுன்னு இருக்கிற மாதிரி. அப்போ என்ன செய்கிறது, இந்த பொடியை வெறுவத்தில் சாப்பிட்டோம்னா அந்த சித்திரத்தை, சுக்கு, திப்பிலி, ஏலக்காய், இந்த பொடி சளிகிளி எல்லாம் இதாகிடும். இப்படி ஒரு கடை இருக்குது அப்படிங்கிறது யாரும் சொல்லி வர்றீங்களா, இல்லை நீங்களே ரெகுலராக வர்றீங்களா? இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த கடையை. என்னோடய நேட்டிவ் விருதுநகர். அவனுக்கு யாரோ அவன் ஃப்ரெண்ட் மூலமாக தெரிஞ்ச கடை. நான் எப்பப்போ மதுரைக்கு வரமோ அப்போல்லாம் இங்கே கண்டிப்பாக பருத்திப்பால் சாப்பிட்டுப்பேன். இங்கே மதுரையில் எத்தனையோ பருத்திப்பால் கடை இருக்குது. அந்த கடையில் பருத்திப்பால் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கும் இந்த கடையில் இருக்கிற பருத்திப்பால் டேஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாத்துக்குமே முன்னோடி. இதை பார்த்து தான் பருத்திப்பால் தயார் பண்ணுறது எல்லாருமே படிச்சிருப்பாங்க. எத்தனை பேர் பண்ணாலும் இந்த தரத்தினுடைய இன்னும் எங்கேயும் வரல. நான் எத்தனை இடத்துல சாப்பிட்ருக்கேன். இந்த பருத்திப்பாலுடைய டேஸ்ட் எங்கேயும் கிடையாது. டேஸ்ட் தான்